உங்க பெண் எல்லாம் இந்த ஆட்களையும் பார்த்தாலும் கிறிஸ்டின் ஆட்களையும் பார்த்தாலும் முகம் தெரியற போல இருப்பாங்க. ஆனா முஸ்லீம் இதுல பெண்கள் ஃபுல்லும் மூடி இருக்காங்களே, யாரும் பக்கத்துல இருக்கிற யாரு கூட தெரியாத நிலைமையில இருக்கு. அது என்ன காரணம்? சரி, இந்த முகத்தை மறைத்தல் சொல்றாங்க இல்லையா, முகத்தை மறைச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு சில சம்பந்தம் இல்லை. சில பெண்கள் அப்படி மறைக்கிறார்கள், எங்க மார்க்கத்தில் அப்படி சொல்லவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த பெண்களுக்கான இந்த ஆடை விஷயத்தை இஸ்லாம் சொல்லும் பொழுது குர்ஆன்ல சொல்லப்படுகிறது, முஸ்லிமான பெண்கள் தங்கள் உடலை மேலாடைகளால் பொருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அறியப்பட வேண்டும் என்கிற ஒரு வாசகத்தை குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. இந்த ஆடைகளை போர்த்திய பிறகு அவர்கள் அறியப்பட வேண்டும். அறியப்பட யாருன்னு தெரியணும், யார் என்று தெரியும் வகையில் தான் உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் தெளிவா சொல்லுகிறது. நபிகள் நாயகம் காலத்தில் எத்தனை பெண்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து கேள்வி கேட்க வருகிறார்கள், யார் என்று தெரியும் தான் வந்தார்கள், முகத்தை மூடிக்கொண்டு வரவில்லை. கருப்பு நிற பெண் வந்தார்கள், இந்த மாதிரி பெண் வந்தார்கள், வயசான கிளை வந்தார்கள் என்றெல்லாம் அந்த அறிவிக்கப்படுகிற செய்தியை அவங்க முகத்தை பார்த்திருக்கிறார்கள் என்பதற்குரிய ஆதாரமாக இருக்கிறது. அதனால இந்த முகத்தை மறைத்தல் என்பது பிற்காலத்தில் யாரோ உண்டாக்கின ஒரு சித்தாந்தம் தானே தவிர ஒரு மனிதன் தன்னை யார் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதை மறைக்குமாறு இஸ்லாம் சொல்லவே கிடையாது. அதனால பெண்களும் முகம் தெரியணும், கை தெரியணும், மற்ற விஷயங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட கலர்ல இருக்க வேண்டியதில்லை, ஏதாவது ஒரு ஆடை வைத்து மறைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப முகமும் தெரியாமல் மறைத்துக் கொண்டிருப்பார்களே, ஆனால் அது குர்ஆனுடைய கட்டளைக்கு மாற்றமானது. அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை, நபிகள் நாயகம் அப்படி சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த முகத்தையும் மறைத்துக் கொள்ளுதல் என்பது பல தவறுகளுக்கு இடம் கொடுக்கும். என்ன தவறு இடம் கொடுக்கும்? ஒரு தீவிரவாத செயல்ல, ஒரு திருட்டுல, ஒரு கெட்ட செயல ஈடுபடுறான்னு வைங்க, அவன் ஒரு ஆம்புலன்னு வச்சுக்கிறோம், அவனே இந்த மாதிரி போட்டுட்டு போனா யார் பார்க்க போறான்னு போய் அழகா திருட்டு வந்துருவான். இந்த நம்ம முகத்தை மறைத்துக் கொண்டு சில பெண்கள் பழகுவது ஒரு கெட்ட எண்ணத்தோட செய்யற ஒரு ஆம்பளைக்கு கூட துணையான யாரும் நீக்கிய பார்த்துட்டு இருக்க போனா அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி தவறான தொழில் செய்யக்கூடிய ஒரு நடிகை கோர்ட்ல கூட்டு வந்தாங்க, விபச்சாரத்துல தொழில் பண்ணான்னு கூட்டு வந்தாங்க, அவன் இந்த மாதிரி போட்டு வர்றான், யாரும் பார்த்து பேப்பர்காரன் படம் எடுக்க கூடாதுன்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி எல்லாம் புவனேஸ்வரிங்கிற பேர்ல உள்ள நடிகையை கொண்டு வர்றாங்க கோர்ட்டுக்கு, அவன் இந்த மாதிரி போட்டுட்டு என்ன செய்யறா, முஸ்லீம் மாதிரி கோர்ட்ல நின்று ஓடி போயிட்டான். அப்ப இது மாதிரியான காரியங்கள்லாம் வரும். அதே மாதிரி பேப்பர்ல படிச்சோம், ஒரு பெண்கள் கல்லூரிங்க காலையில ஒருத்தன் நுழைஞ்சிருக்கான் பெண்கள் கல்லூரியில், இப்படி ராத்திரி வரைக்கும் சாயந்தரம் ஸ்கூல் காலேஜ் முடிகிற வரைக்கும் இருந்திருக்கிறான். சாயந்தரம் தான் கண்டுபிடிக்கிறாங்க, காலை இதை பார்த்து ஆம்பளை கால் மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஆம்பளை. அப்ப இந்த பொம்பளை எல்லாம் பாத்ரூம் போகும்போது வெளியே எல்லாத்தையும் பார்த்திருப்பானே, அங்கேயே இருந்திருக்கிறான் பொம்பளை மாதிரியே, புர்கா போட்ட பொம்பளை மாதிரியே நடந்துகிட்டு இருந்திருக்கிறான். எப்ப கண்டுபிடிக்கப்படுது? காலையில போனவன சாயந்தரம் முடிக்கிறாங்க. எதனால எது வழிவகுத்தது? நம்ம இப்படி முகத்தை மறைத்து மார்க்கம் சில பேர் மறைக்கிறார்கள், நம்மளை மிஸ்யூஸ் பண்றானே. இந்த மாதிரி ஒருத்தன் நுழைஞ்சி ஒரு ஆம்பளை கூட செஞ்சுட்டு போயிருவான, இது நல்லதா? இது இஸ்லாத்துல உள்ளதா? ஒரு ஆள் யாருன்னு தெரிஞ்சா தானே நல்லது. ஒருத்தன் வண்டியில போறான், பின்னாடி முகம் தெரியற மாதிரி போனாங்கன்னா கரெக்டான ஆள் விளங்கிக்கலாம். முகம் தெரியாம போனா யாரு முன்னாட்டியும் நாங்க கூட்டிட்டு போலாமே, ஏன் மட்டும் நீங்க நினைச்சுக்கிறீங்கல்ல, முகம் தெரியாது இல்லங்க. அப்ப இது முகம் தெரியாமல் இருந்தால் மிஸ்யூஸ் பண்ண வழி இருக்கா இல்லையா? இஸ்லாமும் இது தடுக்கிறது, நம்ம அறிவும் சொல்லுகிறது. இது உலகம் பூரா இஸ்லாத்துக்கு கெட்ட பேரை ஏற்படும். நாங்கள் முஸ்லீம் பெண்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். அந்த மாதிரி பெண்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னு சொன்னா உங்க அட்ரஸ் கொடுங்க. முகத்தை மறைக்க கூடாது என்பதற்குரிய குர்ஆன் வசனங்கள், அதுக்குரிய ஆதாரங்கள், அது சம்பந்தமாக நடந்த விவாத செய்திகள்லாம் உங்கள்ட்ட தர்றோம். நீங்க பார்த்துட்டு மார்க்கத்தில் நீங்க என்ன செய்யுங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு உங்க தாய் தந்தையர்கள் பெண்கள் வந்திருக்கிறாங்க, சில பேர் அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னா அவங்க மார்க்கத்தில் உள்ளது நினைச்சு செய்யறாங்க, வேணும்னு செய்யல. இஸ்லாத்தில் இப்படித்தான் இருக்கிறது என்று அவங்க தாய் தந்தையரோ கணவரோ சகோதரோ சொல்லி இருப்பார்கள். அவங்களுக்கு சரியானதை நாங்கள் புரிய வைத்து ஓரளவுக்கு மாற்றி கொண்டு வருகிறோம். இப்படி இது மாதிரி சபைக்கு வரக்கூடியவர்கள் நாங்கள் ஆதாரங்களை கொடுப்போம், அவங்களும் மாறுவார்கள். முகத்தை மறைக்கணும் இஸ்லாம் சொல்லவே கிடையாது, முகத்தை திறந்து வைக்கணும் என்று குர்ஆன் சொல்கிறது. அதனால அவங்க யார் என்று அறியப்படும் வகையில் தான் ஆடை அணியும். குர்ஆனுடைய கட்டளை என்னன்னு கேட்டா, இன்னார்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அது முகம் தெரிஞ்சான முடியும், முகத்தை மறைச்சா இன்னார்னு இப்படி சொல்லுவீங்க. அதனால முகத்தை மறைத்தல் இன்னும் சொல்ல போனா பாரதியாரோட பாட்டுல படிச்சாரு, தில்லி துருக்கர் செய்த வழக்கமடி பெண்ணின் முகமலர் திரையிட்டு மறைத்து வைத்தல். தில்லி துருக்கர் பண்ணி போயிட்டாங்க, முஸ்லாம் செய்யலத அவர் கட்டம் சொல்லியிருக்காரு. செஞ்சது யாரு? தில்லி துருக்கர் செய்த வழக்கமடின்றாரு. தில்லியில உள்ளவங்க செஞ்சு விட்டாங்க, இஸ்லாத்தில் இல்லைன்னு அவர் கூட ஒரு டைப் கரெக்டா சொல்லியிருக்காரு. அதனால இஸ்லாத்துக்கு இது சம்பந்தம் கிடையாது, பிற்காலத்தில் உண்டாக்கின பழக்கம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி யாராவது சரி நினைக்கக்கூடிய பெண்கள் இருந்தால்
விளக்கம் கொடுக்க தேவைப்பட்ட பெண்கள் இருந்தால் ஒரு அட்ரஸ் கொடுங்க, உங்களுக்கு அவ்வளவு ஆவணங்களை ஃப்ரீயா இலவசமாக அதுக்குரிய சீடிகள், அதுக்குரிய ஆதாரங்கள், அதுக்குரிய பேப்பர் கட்டிங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம்.